என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். யோகாசனம் என்பது மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட நமது முனிவர்களால் தரப்பட்ட வரப்பிரசாதம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக குழந்தைகள் சிறுவது வயது கொண்டே இதை பழகுவார்களானால் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கை வளம் பெறும். அவர்கள் எல்லோரும் எதிர்கால செல்வங்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அந்த பதவியில் அவர்கள் வருவார்கள். நினைத்ததை நினைத்தபடி முடிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற கலைதான் இந்த யோகாசனம் என்பது. அந்த காலத்தில் குழந்தைகளை எல்லாரும் 5 வயது ஆகிவிட்டால் காட்டிலே முனிவர்களிடம் விட்டு விடுவார்கள். அவர்களுக்கு இந்த யோக கலை தான் கற்றுத்தரப்படுகிறது. அதைத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 18 வயது வரைக்கும் யோக கலையை கற்றுத்தருவார்கள். எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை கற்றுத்தருவார்கள். கெட்ட காரியங்களை செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை கற்றுத்தருவார்கள். நல்ல காரியங்களில் செய்தால் என்ன நல்ல பலன்கள் கிடைக்கும், வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் என்பதற்காகத்தான் காட்டிலே முனிவர்கள் அவர்களுடைய உணவை அவர்களே தயார் செய்து கொள்ள வேண்டும். அவர்கள் முனிவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். சேவை மனப்பான்மையை வளர்ப்பார்கள். 18 ஆண்டுகளுக்கு அப்புறம் நாட்டிற்கு சென்று நாட்டுக்கு வேண்டிய சேவைகளெல்லாம் அவர்கள் பல்வேறு துறைகளில் செய்வார்கள். இதனால் அந்த காலத்தில் இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டரோ சயின்ஸோ அல்லது இன்னும் பிற படிப்புகளோ அப்போதெல்லாம் கிடையாது. இந்த அஷ்டாங்க யோகத்தை தான் அவர்களுக்கு கற்றுத்தந்தார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு முகேஷ் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு 6 வயது பேரமாள் ஸ்கூலில் படிக்கிறான். கேசவன் கீர்த்தி 5 வயது யூகேஜி SPOL படிக்கிறான். 2 பேர்களும் ஜூலாசனத்தை செய்யப் போகிறார்கள். என் அருமை குழந்தைகளே, நீங்கள் ஜூலாசனம் கால் முட்டை பிடித்து கொள்ளுங்கள். பிடித்து மெதுவாக தூக்குங்கள். தூக்கி அப்படியே நேர பார்த்துருக்கணும். ஜூலாசனம், தராசு ஆசனம். தன்னுடைய உடம்பினுடைய கனத்தை சமன்படுத்துவது. இதுவும் வயிற்றுக்குத்தான். ஜீரணக்கருவிகளை சரியாக இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம்தான். பாருங்கள், அனாசாயமாக செய்கிறார்கள். விடக்கூடாது. மெதுவாக இறக்குங்கள் இந்த ஆசனத்தை. கீழே இறக்கு. நல்ல மூச்சு 2 மூச்சு இழுத்துக்கோ. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரே பார்த்து இந்த ஆசனத்தை செய்யணும். அப்படியே டேர்ன் பண்ணு. இங்கே திரும்ப. புதுசாக ஆசனம் பண்ணுற. சரி, விடக்கூடாது. கையை பிடிச்சிக்கோ. அவனே பாரு. ஜூல் ஆசனம். இது பார்ப்பதற்கு எளிமையாக இருந்தால் கூட அந்த பேலன்ஸ் பண்ணுவது சற்று கடினம். ஜீரண கருவிகளைத்தான் சரி செய்யும். அன்னமய கோஷம் என்று சொல்வார்கள் அல்லவா? அதில் எத்தனை கருவிகள் இருக்கிறது. சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கிட்னி, என்னெல்லாமோ இருக்குது. அந்த உறுப்புகளை செம்மையாக செயல்பட நாம் என்ன பயிற்சி பண்ணுகிறோம்? ஒன்றுமே கிடையாது. இது போன்ற சின்ன சின்ன பயிற்சிகள் அந்த அன்னமய கோஷம், டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை சரியாக இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். சின்ன குழந்தைகளுக்கு நான் ஏற்கனவே சொல்லியபடி இது போன்ற ஆசனங்களை நாம் உதவி செய்து முதுகை பிடித்து கொண்டு சுவர் ஓரமாக வைத்து கொண்டு தலையணையை முதுகு பக்கம் வைத்து கொண்டு அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். பிறகு அவர்கள் தனியாக அழகாக செய்வார்கள். அப்படியே திரும்ப இங்கே பார்க்க, திரும்ப என்ன பார்க்க, அப்படியே இருக்கணும். அப்படியே இருக்கணும். நான் இறங்கினா தான் இறங்கணும். சரியா? ஜூலாசனம், தராச ஆசனம். சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் கூட ஆரம்ப கட்டத்தில் சின்ன சின்ன ஆசனங்களை நாம் பக்கத்தில் உட்கார்ந்து சொல்லிக் கொடுப்போமே. ஆனால் அவர்கள் அதை பெர்ஃபெக்ட் பண்ணி விடுவார்கள். நம்மளை விட அவர்கள் ஆசனங்களை செய்வதில் வல்லவர்களாகி விடுவார்கள். மெதுவாக இறக்கு. கீழே இருக்கு. தன்னா மூச்சு வாங்க. நல்ல மூச்சு. இன்னொரு தடவை தூக்கு. இன்னொரு தடவை.
மெதுவாக இறக்குங்கள். இந்த ஆசனத்தை நன்றாக மூச்சு இழுத்துக்கொள்ளுங்கள். அப்படியே அங்கவாக திரும்ப. என் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளுக்குத்தான் நமக்கு இப்போ வைத்திய செலவு வீட்டிலே அதிகமாகும். பார்க்கலாம், வயிற்று வலி திடீரென்று வந்துவிடும், காய்ச்சல் வந்துவிடும், நுரையீரலில் பிரச்சனைகள் வந்து சளி பிடித்துவிடும். இவைகளெல்லாம் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் குழந்தைகளுக்கு யோகாசனங்களை காலையிலும் மாலையிலும் ஒரு 10 நிமிடமாவது செய்ய வேண்டும். அவர்களுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பிய டிஃபன் பாக்ஸில் அப்படியே திரும்ப கொண்டாந்து விடுவான், சாப்பிடவே மாட்டான், பசி இருக்காது. அந்த மாதிரி அந்த நிலையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் குழந்தைகளுக்கு நீங்கள் இது போன்ற வயிற்றை சரியாக செம்மையாக பயிற்சி கொடுக்கக்கூடிய ஆசனங்களை நாம் கற்றுத்தர வேண்டும். அந்தந்த நேரத்தில் பசி வரும், அவர்கள் ஒழுங்காக சாப்பிட்டு விடுவார்கள். ஆகவே இது போன்ற ஆசனங்களை சின்ன குழந்தைகள் முதலே கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு எந்த விதமான வியாதியும் வராமல் காப்பாற்றி அந்த எதிர்கால செல்வங்களை ஒரு நல்ல வளமுள்ள மனித வளம் பெற்ற மாணவர்களாக நீங்கள் மாற்ற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.